நம்மில் பலர் எந்த நல்ல காரியம் ஆரம்பிப்பதற்கு முன்பும் அன்றாட நிகழ்விற்கும் சகுனம் பார்ப்பதை பழக்கமாகக் கொண்டிருப்பர். அந்த வகையில் திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பிறக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும் என்பது போன்ற வேண்டுதல்களை மனதில் நினைத்துக்கொண்டு, அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு, நமக்கு மிகவும் பிடித்த கோவிலில் இறைவனை வழிபட செல்வோம். அப்படி சென்று கோவிலில் இறைவன் சன்னதியில் அமர்ந்து மனமுருகி வேண்டிக் கொண்டிருப்போம். கோவிலில் தீப ஆராதனை செய்யும் போது கண்களை மூடிக்கொள்ளக்கூடாது. கண்களை திறந்து கடவுளை காண வேண்டும். பிறகுதான் உங்கள் வேண்டுதல்களை கடவுளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி மனதில் நம் வேண்டுதலை நினைத்து மனமுருகி இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது நான் சொல்லும் சில அறிகுறிகள் நடந்தால் நம் வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் என்றும், நம் கோரிக்கையை இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்றும், அது விரைவில் நிறைவேறும் என்றும் அர்த்தம். இந்த குறிகள் ஒரு செயலை தொடங்கும் முன் மன தைரியத்தையும் நேர்மறை ஆற்றலையும் தருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கோவிலில் சாமி சன்னதியில் குறிப்பாக ஆராதனை நடக்கும் போது சாமி சிலையில் இருந்து பூ கீழே விழுவது மிகவும் மங்களகரமான மற்றும் தெய்வீக அறிகுறியாக கருதப்படுகிறது. இது கடவுளின் ஆசி, ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதற்கான நேர்மறையான அறிகுறியாகும். பூக்கள் விழுவது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செய்த பிரார்த்தனைக்கு கடவுள் பதிலளிக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. சாமி சிலையின் வலது பக்கத்தில் பூ விழுந்தால் அது மிகவும் சிறப்பான அறிகுறியாகும். கடவுளின் முழு சம்மதம் கிடைத்துவிட்டது என்றும், விரைவில் காரியம் ஜெயமாகும் என்றும் நம்பப்படுகிறது. அதேபோல் இடது பக்கம் விழுந்தாலும் அதுவும் ஒரு நல்ல அறிகுறியே, கவலைப்பட வேண்டியதில்லை. கோவிலில் இறைவனிடம் நான் வேண்டிக் கொண்டிருக்கும் அதே நொடியில் மணி ஓசை கேட்டால் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிப்பதாகவும், இறைவனிடம் நம் கோரிக்கையை அனுமதி கிடைத்து விட்டதாகவும், ததாஸ்து என்று இறைவன் உத்தரவு கொடுத்து விட்டதாகவும் அர்த்தம். ஆலயத்தில் அல்லது வெளியில் சாமி கும்பிடும்போது முன்பின் தெரியாத குழந்தை உங்களை பார்த்து சிரித்தால் அல்லது பச்சிளம் குழந்தை அழுதால் அது இறைவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து விட்டதாக கருதி உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்று அர்த்தம். கோவிலில் நம் வேண்டுதலை நினைத்து சாமி கும்பிடும்போது கர்ப்பகிரகத்தில் காற்று இல்லாத போது தீபம் திடீரென பளிச்சென எரிந்தால் உங்களது வேண்டுதல் இறைவனால் ஏற்கப்பட்டது என்று அர்த்தம். சாமி சன்னதி, பூஜை அறை அல்லது நல்ல காரியங்களை பேசும்போது பல்லி சத்தமிடுவது மிகவும் மங்களகரமான சுப சகுனமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் கோவிலில் அல்லது வீட்டில் கடவுளிடம் உங்கள் வேண்டுதலை சொல்லி முறையிடும் போது கர்ப்பகிரக திசையில் இருந்து பல்லி சத்தமிட்டால் அது நல்ல சகுனம். அது உங்கள் வேண்டுதல்கள், கோரிக்கைகள் நிறைவேறும் என்பதற்கான அறிகுறியாகும். நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் என்று அர்த்தம். பெரும்பாலும் பல்லி சத்தம் பேசுவதை உறுதிப்படுத்தும் அல்லது நல்ல செய்தியை முன்னறிவிக்கும் ஒரு தெய்வீக செய்தியாக பார்க்கப்படுகிறது. பல்லி சத்தம் போடும் நேரம், நாள், திசை மற்றும் எண்ணிக்கை அடிப்படையில் பலன்கள் மாறுபடும். இருப்பினும் பொதுவாக இது ஒரு நேர்மறையான அறிகுறியாகவே கருதப்படுகிறது. ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த தோஷம் நீங்குவதற்காக பலரும் ஜோதிடரை வைத்து பரிகாரம் செய்வார்கள். அவ்வாறு தோஷங்கள் நீங்குவதற்காக பரிகாரங்கள் செய்து கொண்டிருக்கும் போது தோன்றும் சகுனங்களை வைத்து செய்யும் பரிகாரம் உங்களுக்கு பலன் தருமா தராதா என்பதை சுலபமாக அறிந்து கொள்ள முடியும். பரிகாரம் செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஏதாவது சகுனங்கள் தோன்றுகிறதா என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சகுனங்கள் பார்த்து கூறப்படும் பரிகாரங்கள் நிச்சயமாக பலன் தரும். எனவே பரிகாரம் சம்பந்தமான சகுனங்களை பார்ப்போம். பரிகாரங்களை செய்யும் போது கோயில் மணியோ அல்லது பூஜை மணியோ ஒலிப்பதை கேட்க நேர்ந்தால் உங்கள் பரிகாரம் நிச்சயம் பலன் தரும். அதுபோன்ற சமயத்தில் யாராவது கோயில் பிரசாதம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் செய்யும் பரிகாரம் நிச்சயம் பலன் தரும். மந்திர ஒலி அல்லது பக்தி பாடல்களை கேட்க நேர்ந்தால் உங்கள் பரிகாரங்கள் நிச்சயம் பலன் தரும். பரிகாரம் செய்யும் போது கோயில் அர்ச்சகர் அங்கே வரக்கண்டால் நீங்கள் செய்யும் பரிகாரம் நிச்சயம் பலன் தரும். அதேபோல் பரிகாரம் செய்கையில் யாராவது ஒருவர் குளித்துவிட்டு வருவதை கண்டால் பரிகாரம் நிச்சயம் பலன் தரும். பரிகாரம் செய்யும் போது எந்த தெய்வத்தின் படம் அல்லது உருவம் உங்கள் கண்ணில்
கண்ணில் படுகிறதோ அந்த தெய்வத்தை வணங்கி வர பரிகாரம் நிச்சயம் பலன் தரும். யாராவது ஒருவர் ஒரு கோயிலை பற்றியோ ஒரு தெய்வத்தை பற்றியோ பேசிக் கொண்டிருப்பதை கேட்டாலோ ஒரு தெய்வத்தின் பெயரை உச்சரிப்பதை கேட்டாலோ அந்த கோயில் அல்லது அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட பரிகாரம் பலன் தரும். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.